அனைவருக்கும் வணக்கம். புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. அதோட எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் 5G உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் 5G எப்போ ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட், அதாவது டைம்லைன் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி அவங்க யூசர்ஸ்க்காக குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதோட ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைன் பே பண்ணுறாங்க சார்ஜர் இல்லாத. எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 957 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். 5G இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. சில சிட்டிஸ்லையும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே நிறைய 5G யூசர்ஸால் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் 5G ஒர்க் ஆகலை, இந்த 5G டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எப்போ 5G ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறதா நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிசம்பரில் தான் உங்களுக்கு அப்டேட் வரும். அதே பிக்சல் டிவைஸ் வச்சுருந்தாலும் டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பருக்குள்ளே அவங்களுடைய எல்லா 5G டிவைஸஸும் 5G கம்பேட்டபிள் ஆக்க போகிறாங்க. ஷாமி அக்டோபர், அதாவது திவாலியோட இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய நிறைய டிவைசஸ்க்கு 5G ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க டிவைசஸ்க்கு நவம்பருக்குள்ளே ரோல் அவுட் பண்ணி முடிச்சிருவாங்க. மோட்ரோலாவும் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ, ஐக்யூ, ஒப்போ எல்லாமே நவம்பர் தான். விவோ டிவைசஸும் ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு இனேபிள்டாக இருக்குது. இது தவிர போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்டோபர் அண்ட் நத்திங்கும் அக்டோபர். ஒன்ப்ளஸும் நவம்பர். டெக்னோ இன்ஃபினிக்ஸ் அதுவுமே உங்களுக்கு நவம்பருக்குள்ளே 5G எனேபிள் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஸோ உங்கள் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எப்போ 5G ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதோட மோட்ரோலா யூசர்ஸ் எல்லாருமே 12 5G பேண்ட், 13 5G பேண்ட் எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் 5G ஒர்க் ஆகலை, எந்தெந்த டிவைசஸ்க்கு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு இவங்க 5G ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மோட்ரோலாவுடைய H சீரீஸில் H30 அல்ட்ரா, H ஃபியூஷன் ஆல்ரெடி இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் G சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G62, G82, H30 இதுக்கும் வரப்போகுது. H30 Pro, H20 Pro, H20 and H20 ஃபியூஷன். ஸோ H சீரீஸ் எல்லாமே. G சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G71, G51 இது எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் மோட்ரோலா யூசர்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் டிவைசஸ் மோட்ரோலா 5G எனேபிள் பண்ண போகிறது. ஆப்பிள் கம்பெனிக்கு பிரசிலியன் கவர்மெண்ட் 164 கோடி ஃபைன் சொல்லியிருக்காங்க. இது US டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 மில்லியன் ஆப்பிள் கம்பெனி ஃபைன் பே பண்ணணும். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவங்க சேல் பண்ண ஐஃபோன் 13 பாக்ஸில் சார்ஜர் இல்லாமல் சேல் பண்ணது தான். பாக்ஸில் சார்ஜர் இல்லை அப்படிங்கிறது அப்யூசிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் மேலே கிளைம் பண்ணி 164 கோடி நீங்கள் ஃபைன் பே பண்ணணும். ஏன்னா அந்த சார்ஜர் வாங்குறதுக்கு எங்கள் மக்கள் தனியாக பணம் பே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூல் இந்தியாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரியல்மி யூசர் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ரியல்மி இந்தியாவில் ரியல்மி கேர் ப்ளஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி கேர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸ் தான். பட் இதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எதுலனாலும் பே பண்ணி ரியல்மி கேர் ப்ளஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ₹489 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ எவ்வளோ வாரண்ட்டி இருந்ததோ அதுலேருந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் டேமேஜ், கிளாஸ் திடீர்னு உடஞ்சிருச்சு, இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 1 இயர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன், ஆக்சிடென்ட் லிக்விட் டேமேஜ் ப்ரொடெக்ஷனும் 1 இயருக்கு தராங்க. ஸோ இது மூணுமே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு இருக்குது. இது கூடவே 24/7 உங்களுக்கு டிஜிட்டல் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆன் டோர் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸும் கொடுக்குற மாதிரி ரியல்மி கேர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி யூசர்ஸ்க்கு ஒரு பிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 5G போல் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே 5G போல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G லான்ச் ஆகும். 5G டேரிஃப் இன்னும் யாருமே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஒரு போல் கண்டக்ட் பண்ணி மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே டேரிஃப் ப்ரைஸ் 10 to 25% இன்க்ரீஸ் ஆனால் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லைனா 25 to 50% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்புறம் 75%
எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, 100% இன்க்ரீஸ் அப்படின்னா எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 to 20%க்கே வந்து 10% தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 25 to 50%க்கே 2% தான், மற்றதுக்கெலாம் வந்து சப்போர்ட்டே இல்லை. ஸோ போல் வந்து 5Gக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. அதோடு வந்து இந்தியாவில் தற்சமயம் 5G ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஸோ 5G டேரிஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை இந்த போல பார்க்கும்போது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஓலாவும் திவாலி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓலா S1 Pro இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1,40,000, இதை நீங்கள் 1,30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆஃபர் திவாலி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஓலா S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 1 lakh அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஓலா S1 வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் அடுத்ததாக வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து வைஃபை சர்டிஃபிகேஷனில் இது லிஸ்டிங் ஆயிருக்கு. மாடல் நம்பர் வச்சு பார்க்கும்போது இது A சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், A14 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது A14 பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இங்கே வைஃபை சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அவுட்லுக் டிசைன் பொறுத்த வரைக்கும் சாம்சங்குடைய A32 இப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூல் எல்லாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேக் பேனல்லே பிளேஸ் ஆகிருக்கும். அகைன் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி, ஸோ வாட்டர் ட்ராப் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட A14 சாம்சங் தரப்புலேருந்து எதிர்பார்க்கலாம். போட் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க, போட் வேவ் அல்டிமா மேக்ஸ் எஸ். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,499. இந்த விலைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் 1.9 inches 2.5D கர்வ்டு டிஸ்பிளேவோட வருது. கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் டாக்கும் பாக்ஸ் கூடவே கொடுக்குறாங்க. வாட்ச் ஃபேஸஸும் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் மானிட்டர் சென்சார் எல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் 25 ஸ்போர்ட்ஸ் மோட், கூடவே IP68 ரேட்டிங். இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 2,499க்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்ப்ளஸும் இந்தியாவில் பேக் டு பேக் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் OnePlus 11 Pro 11R, இது கூடவே OnePlus Nord சீரீஸில் OnePlus Nord 3. பட் இப்போ ஃபைனலைஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 300 இதுதான் வந்து முதல்ல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த Nord 300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு 5G டிவைஸ், MediaTek சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் இது AMOLED பேனல், 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus உடைய அடுத்த லான்ச் OnePlus Nord 300 இருக்கலாம். இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் October 17th அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட்டே ரிவீலாக இருக்குது. இது மோட்டோரோலாவுடைய E சீரீஸ் மோட்டோ E22 இந்த பேரில் லான்ச் ஆக போகுது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால ஹீலியோ G37 இவங்க கொண்டு வராங்க. 5000 mAh பேட்டரி, ரியர் சைடில் டுவல் கேமரா, மேபி 16 மெகா பிக்சலாக இருக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸும் இந்தியாவில் வரப்போகுது. இதுதான் பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, போட் வேவ் அல்டிமா மேக்ஸ் இந்த வாட்சுடைய ஸ்போர்ட்ஸ் மோட் எத்தனைன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் எடிட் பட்டன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேல்முருகன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.